ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ் அண்ட் இன்னைக்கு நம்ம டெக் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வந்துட்டு சாம்சங் கேலக்ஸி A50 அண்ட் அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்துருவோம். அதுக்கு வெல்கம் டு கிராக் வேர்ல்ட். ஸோ ஹாய் ஓகே, நம்ம இப்போது ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். நான் ஆக்சுவலாக இந்த பாக்ஸை வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோனை ஒரு 1 வீக் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தட் நம்ம ரிவ்யூ கொடுக்கும்போது ஒரு கிளியராக கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எஸ், உள்ள ஒரு ஸ்மால் பாக்ஸ் இருக்குது. அண்ட் அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சாம்சங். ஓகே, எஸ், அதுக்குள்ளே வந்து நமக்கு பேக் கேஸ் இருக்குது. ஒரு டிரான்ஸ்பரண்டான பேக் கேஸ், ஒரு ஃப்ளெக்சிபிள், அண்ட் அதை தாண்டி ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைடு, ரீஜனல் லாக் கைடு, வாரண்டி கார்டு. ஸோ அதுவும் படிச்சுக்கலாம் நம்ம என்ன வேஷன்ட்டு. ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ளஸ் இது இப்போல்லாம் எல்லா ஃபோனுங்களுக்குமே கொடுக்குற ஒரு விஷயம் ஆயிடுச்சு பேக் கேஸு. பட் அது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஃபோன் பார்த்தா பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது, ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில். அண்ட் இதை பற்றி அதிகமாக பார்க்க போகிறோம். ஸோ அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ மற்ற விஷயங்களை பார்த்தா ஒரு C-Pen சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் C டைப், எஸ், அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். வித் அடாப்டர் 15 வோல்ட்ஸோட. எஸ், 15 வோல்ட்ஸ். ஸோ இந்த C-Pen சார்ஜர் வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ C-Pen சார்ஜரில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தா ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக நடக்கும். ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் அதிகமாக இப்போ C-Pen சார்ஜருக்கு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்சங் வந்து அவங்களோட பழைய சீரீஸில் கொடுக்கக்கூடிய அந்த பழைய ஹெட்ஃபோன் தான். அண்ட் இது வந்து நார்மல் பிளாஸ்டிக்கில் தான், பட் ஒரு லோ எண்ட் குவாலிட்டியான ஒரு ஹெட்செட் தான். அண்ட் ஐ ஃபீல் லைக் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ஹெட்செட்டே அவங்க கொடுத்துருந்துருக்கலாம், இயர்ஃபோன் அந்த மாதிரி ஹெட்செட்டே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து இருக்கிறது வந்து அந்த சிம் ஸ்லாட் யூஸ் பண்ணுற அந்த பென். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு இப்போ ஃபோன் ரிவ்யூ பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஃபோனை பார்த்தா வந்து ஃப்ரண்ட் வந்து ஒரு 6.4 inches ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. அண்ட் பேக் ஸ்க்ரீன் பார்த்தா வந்து பிளாஸ்டிக் பாடியில் ஒரு கிளாஸி ஃபினிஷிங் இருக்குது வித் ட்ரை கேமராவோட அண்ட் LED ஃப்ளாஷ். முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் கேம் வந்து 25 மெகாபிக்சலில். ஸோ ஒரு ஒரு ராயல் லுக் கொடுக்குது, ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ அது இல்லாமல் பார்த்தா வந்து மேலே வந்து ஒரு டெடிக்கேட்டட் மைக் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நாய்ஸ் டிடெக்ஷனுக்காகவே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்பொழுது வந்து நம்மளோட வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் அண்ட் ஷட் டவுன் பட்டன் இருக்குது. கீழே பார்த்தா வந்து ப்ரைமரி ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது டால்பி அட்மாஸோட. அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு மைக் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தா C-Pen சார்ஜர் அது கீழே இருக்குது. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தா 3.5 mm ஜாக் உள்ள ஒரு ஹெட்செட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா ஒரு டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட். பட் இதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா இந்த சிம் ஸ்லாட்டில், எஸ், இது வந்து டியூவல் சிம் வித் டெடிக்கேட்டட் மெமரி கார்டு. இது வந்து அப் டு 512 GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு, எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்க முடியும். ஸோ டியூவல் சிம் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸோ ஃபோனை ஆப்ரேட் பண்ணி பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். அண்ட் சாம்சங் Galaxy A50 பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. ஸோ அது எப்பவுமே சாம்சங் ஸ்டைலில் ஆன் ஆகுது. எஸ், ஸோ பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது அதோட இன்டர்ஃபேஸ். ஃபோனு ஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ ஓகே, ஃபோன் டிஸ்பிளே பார்க்கும்போதே அதோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. 6.4 inches அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாக அழகாக தெரியுது. அண்ட் கார்னிங் Gorilla Glass 3 வேறு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதோட டச் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் முன்னாடி இருக்கிறதுனால சூப்பர் ஹார்மரை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்க வந்து ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது அது யூசர் இன்டர்ஃபேஸும். நெக்ஸ்ட்டு மதர் போர்ட் பார்க்கும்போது வந்து Exynos 9610 யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து சாம்சங்கோட ஒரிஜினல் போர்டு.
அண்ட் ஆக்டோகோர் இருக்கிறதுனால ப்ராசஸர் வந்து ஓகேவாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வித் ரீசனபிள் 4000 mAh பேட்டரியோடு கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ இது பார்த்தா வந்து ரீசெண்டாக இருக்க 9.05 அந்த ஆண்ட்ராய்டு தான் வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ அப்டேட்ஸ் நமக்கு சூப்பராகவே கிடைக்கும். அண்ட் இது எந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 64GB இன்டர்னல் வித் 4GB ரேம் அண்ட் 6GB ரேம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 4GB ரேம் இன்டர்னல்லே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பற்றி பார்ப்போம். அண்ட் இது ஒரு புது டெக்னாலஜி சாம்சங் மொபைலுக்கு. இது மேலே வந்துட்டு நமக்கு ஒரு நாட்ச் வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி ஒரு நாட்ச் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஃபேஸ் டிடெக்ஷனுக்காக. அண்ட் செல்ஃபி கேமராவும் அதுதான். நெக்ஸ்ட் கேமராவை பார்த்துருவோம். நமக்கு வந்து ஃப்ரண்ட் கேம் அதாவது செல்ஃபி கேம் வந்து 25 MP கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு கலர்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ 2.0 அப்பேச்சரில் இருக்குது. அண்ட் வீடியோ வந்து 1080 பிக்சல் அட் 30 frames per second கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்க ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குது. அண்ட் பேக் கேம் வந்துட்டு ஒரு 3 கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் சில ஃபுட்டேஜஸ் எடுத்திருக்கேன், அந்த ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ரைமரி கேமரா 25 MP ஃபோக்கஸ் f1.7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் 1.7ங்கிறது. அண்ட் நான் எந்த எடிட்டும் போடாமல் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அது எந்த அளவுக்கு ஒரு நேச்சர் அந்த க்ரீனரியை வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட செகண்டரி கேமரா 8 MP அல்ட்ரா வைடில் கொடுத்துருக்காங்க 12 mm அண்ட் ஃபோக்கஸ் 2.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கும் இதுக்குமே உங்களால் வித்தியாசத்தை பார்க்க முடியும். இது எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பர் நேச்சராக அப்படியே அழகாக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வைட் ஆங்கிள் எந்த அளவுக்கு வைடராக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுற மாதிரி. ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு நம்ம ப்ரைமரி கேமராவில் எடுக்கப்பட்டது. அண்ட் இது வந்து 1080 பிக்சலில் எடுத்தது வித் 30 frames per second. ஸோ இதில் கலர் கிரேடியன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அல்ட்ரா வைடில் காட்டுறேன், அதோட டிஃப்ரென்ஸை பாருங்கள், ஆங்கிளை பார்த்துக்கோங்க. ஸோ இது நம்ம அல்ட்ரா வைட். இப்போ உங்களால் பார்க்க முடியும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எவ்வளோ பெருசாக அது அல்ட்ரா வைடாக கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ப்ளஸ் அது கலர் கிரேடியண்ட்டை எப்படி கேப்சர் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஸோ தேர்ட் கேம் நமக்கு என்னென்னு பார்த்தா டெப்த் சென்சாரில் 5 MP கேமில் ஃப்ரேம் 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வீடியோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது வெளிச்சத்தில் வந்து கலர் நல்லா அப்சர்வ் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ கேமிங் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த ஃபோன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நான் பப்ஜி கேம் விளையாடி பார்த்தேன். அண்ட் ஹைலி கிராஃபிக்கல் கேம். அதில் எனக்கு பெரிய அளவுக்கு எங்கேயும் ஸ்டக் ஆகலை. அண்ட் நல்ல கேம் பிளே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேங்க. ஸோ அண்ட் மோர் ஓவர் இந்த ஹார்மன் டிஸ்பிளே இருக்கிறதுனால அதோட டிஸ்பிளே எல்இடி வந்து சூப்பராக எடுத்து காட்டும். அண்ட் கிராஃபிக்ஸை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேமிங் மோட்லாம் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலாக நம்ம ஃபோனோட கொடுத்துருக்க டால்பி அட்மாஸ் அந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். ஸோ ஹாய், சாம்சங் A50யோட அந்த அவுட்லுக் வந்து நம்ம காட்டியிருப்பேன். அண்ட் இதோட வந்து பாசிட்டிவ் மீன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நான் ரொம்ப பாசிட்டிவாக இதில் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பாடியில் இருக்க அந்த ஒரு கிளாஸி ஃபீல், ஒரு ராயல் லுக் கண்டிப்பாக இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தா வந்துட்டு அதோட மெமரி கார்டு டியூவல் சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு இது மெமரி கார்டு போட்டுக்கலாம். அண்ட் அது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் ரொம்ப சூப்பரான விஷயம் வந்து ஒரு சூப்பர் ஹார்மன் இது டிஸ்பிளே வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்த சூப்பர் ஹார்மன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக ஒரு ஷைனிங் ஃபினிஷிங் இருக்குது. அந்த ஃபினிஷிங் அவங்ககிட்ட வந்து ஒரு ராயல் லுக் கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா வந்து அங்கே நெக்ஸ்ட் ஹை டெக்னாலஜி வந்து தம்ப்ரிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே தான் உங்களோட இது நெகட்டிவாகவும் இருக்குது. தம்ப்ரிண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுக்க மாட்டேங்குது. ரெகக்னிஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 10 வாட்டி வச்சா அதில் வந்து ஒரு 2-3 வாட்டி தான் ஆக்சஸே எடுக்குது. அந்த மாதிரி நிலம தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து அவங்க
ஃபேஸ் டிடெக்ஷன் வச்சுருக்காங்க. பட் கம்பேரிட்டிவாக இப்போ நம்ம விவோ அந்த மாதிரி ஃபோனில் ஓப்போவில் அது பார்க்கும்போது ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து அதில் பக்காவாக இருக்கும். இதில் கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவங்க இன்னுமே நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் கேமரா ஒர்க் பார்த்தா நாங்கள் கேமரா ஒர்க் ஆல்ரெடி வீடியோஸில் காட்டியிருக்கோம். நம்ம எடுத்து இந்த ஃபுட்டேஜஸே ஃப்ரண்ட் கேம் அண்ட் பேக் கேம் எல்லாமே. ஃப்ரண்ட் கேம் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் பேக் கேம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு காட்டுது. ஸோ கேமரா வைஸ் பார்த்தா டெப்த் சென்சார் எல்லாமே சரி, டெப்த் சென்சார் வைட் ஆங்கிள் ரொம்பவே பக்காவாக இருக்குது. 12mm வரைக்கும் அவங்க வைட் ஆங்கிள் ஃபோக்கஸ் வைட் ஆங்கிள் காட்டியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஃபோன் ஸ்லோவாக இருக்கா இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வந்து இப்போது ஒரு ஃபோன் ஃப்ரீக் இந்த ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு வேணும், எதுனாலும் டக்குனு வேணும், ஒரு கேமிங் மோடாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஓகே ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்ஷலாக சொல்ல முடியும். இன்கேஸ் நான் ரொம்ப கேமரா வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோன் போகலாம். ஃபோட்டோகிராஃபிக்கு கண்டிப்பாக ஒரு 20K உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்குது, ஒரு ஃபோன் கிடைக்குதுன்னா டெஃபினட்டாக சூப்பர் தான். ஸோ ஏன்னா இதில் வந்து ஒரு 2 வேரியேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 4GB வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 64 இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4GB வந்து 20,000க்கும் 6GB ரேம் வந்து 23க்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்கள் 4GBயே போயிடலாம், அதுவே ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த போர்டு அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அவங்களோட ஓன் போர்டான Exynos அவங்க ப்ராசஸர் இன்னும் பெட்டராகவே போட்டுருந்துருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் 20க்கு வந்து இது ஓகே, ஏன்னா இன்னும் கொஞ்சம் இதோட ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம போக்கோ ஃபோன்லாம் பார்த்தா அதுவும் 20க்கு தான் வருது. பட் அதோட ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 845 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் இஸ் ஸ்னாப்ட்ராகன் ஹையஸ்ட்டு வந்திருக்கிறதே 845 தான். ஸோ அது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் இருக்கும். அண்ட் அதான் சொன்னேன், இந்த ஒரு கேமரா அப்படின்னு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் டெஃபினட்டாக இதை சஜஸ்ட் பண்ணலாம். பட் ப்ராசஸர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் ஏன்னா அதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துட்ருப்பேன். அண்ட் நீங்கள் அந்த கான்ஃபிகரேஷனும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் கண்டிப்பாக சாம்சங் A50க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணலாம். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு நம்புறேன். இன்கேஸ் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு லைக் பட்டன் பண்ணிவிட்டு ஏதாவது சஜஷன் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ண விடுங்க வீடியோவை. அண்ட் பிளாக் ஹோல்டர் எப்பவுமே ஸ்டே டியூன்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆட்டிங்கன்னு நினச்சிடுங்க. ஸோ ஹேவ் அ நைஸ் டே. Bye.